ஹாய் மாரியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. சும்மா எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒரு நியூஸை வாசிச்சுட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இது வந்து ஆக்சுவலி தலைவர், புரட்சி தலைவர் பொன்மன செம்மல். ஆமாம், கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் இருக்கு இல்லையா, அவரை பற்றிய சில பாடல்கள். அவர் மக்களுக்கு அவர் வந்து ஆமாம் அவர் உரைத்தாரா இல்லையா என்று நான் சொல்ல வரல. பாடலாசிரியர்கள் எழுந்து அதே மாதிரி பாடல்கள் பாடியது, சினிமா பட பாடல், பழைய பாடல், புதிய பாடல், அதில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்கள், அதன்படி நாம் வாழ்கிறோமா வாழவில்லையா, அது மாதிரிலாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பட் பாருங்களேன், எப்பேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். பெரிய விஷயம். இந்த படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எடுத்துப்பேன். ஆமாம், பாடலாசிரியர் பெயர் வந்து கண்ணதாசன், பாடியவர் பெயர் வந்து டிஎம் சௌந்தரராஜன். பாட்டு பார்த்தீங்கன்னா இன்று இந்த செகண்டுக்கு அப்படியே பொருந்துங்க, அப்படிப்பட்ட ஒரு பாடல். எத்தனாவது எந்த வருடம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 40 வருஷம் இருக்குங்க, ஒரு 40 இயர்ஸ் இருக்கும். ஒரு 40 இயர்ஸுக்கு முன்னால் ஒரு பாடல் இப்படி இருக்கிறது, அதே நிலைமை தான் இன்று கூட இருக்கிறது. இப்போ கூட அதுதான் இருக்குது. இப்போ கூட நம்ம இந்த விஷயத்தை வந்து செமையாக கவனிக்க முடியும். அதுதான் இந்த பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரியுதா? பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம், ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா. கரெக்டு தானே? அப்படி தானே இருக்கு. அப்படி தானே இருக்கு. நம்ம ஊர் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். நாங்கள் உலகத்தையே பாருங்க, 40 வருடங்களுக்கு முன்பால் என்னங்க இருந்ததுங்க. இன்றைக்கி என்ன வறட்சி, அன்று என்ன வறட்சி. அன்றைக்கி செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் ஃபோன் கூட ரொம்ப கஷ்டம். பேஜர்னு ஒன்று இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதுவும் சரியாக எனக்கு கரெக்டாக எதையும் அளவுகோல் பிடித்து நூல் பிடித்து சொல்ல முடியல. பட் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி நம்ம பின்ன அந்த கடலை மிட்டாயி, அப்புறம் அந்த வேப்ப மரத்துக்கு நின்று வாங்கிய அந்த காற்று. இன்றைக்கி மரங்களே இல்லை, நிழலை தேடி ஓடினா நிழல் இல்லை, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஆமாங்க, நிழல் கொடுத்த மரங்களை வெட்டி 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 வித்தாச்சு. காட்டுக்குள்ளார பூந்து அங்கே இருந்த கனிமங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏங்க நிலக்கரி இருக்க கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க, அது பாபாவத்துக்கு எவ்வளோ ஆண்டுகள் வேண்டும் தெரியுமா? ஆமாம், சும்மா 100, 200, 300 ஆண்டுகள்லாம் அது பத்தாது. அதுக்கு தேவையான ஆண்டுகள் அவ்வளோ வேணும். அந்த காடுகள் அழிந்து, மரங்கள் எல்லாம் சரிந்து, மண்ணுக்கு அடியில் போய், பல ஆழம் அடியில் போய், அது அப்படியே மக்கி 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 அது நிலக்கரியாய் மாறி, அதை வெட்டி எடுத்து அதில் தான் கரண்டெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி அப்படி தான் ஓடினுக்குது. இப்படி தான் தங்கம், இப்படி தான் வெள்ளி, எல்லாம் மண்ணிலிருந்து கிடைச்சவைகள். ஆமாம், எல்லாத்தையும் ஆமாம், அதெல்லாம் இதுக்காக எவ்வளோ உயிர்கள் போயிருக்கு தெரியுமா? அங்கங்கே வாழ்ந்திருந்த ஆதிவாசிகள் அவங்க தான் அந்த இயற்கையை பாதுகாத்து கொண்டு இருந்தார்கள். தங்கம், வெள்ளி, தகரம், பித்தளை, கித்தளை, செம்பு, கும்பு, பாதரசம், என்னென்னமோ. ஆமாம், அந்த கனிமங்கள் எல்லாத்தையும் ஆதிவாசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் கொத்து உயிருமா, கொலை உயிருமா, கொத்து கொத்தா லட்சக்கணக்கானவர்களை கொன்று. இன்றைக்கி வந்து நாளைக்கு பாருங்கள், வெயில் இன்றைக்கி அப்படி இருக்குது, வெளியில் போக முடியல, மயக்கம் வந்துடுச்சு எனக்கு. இன்றைக்கி தான் சொல்கிறேன். ஆமாம், இன்றைக்கி தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்றைக்கி தேதி 27 ஏப்ரல் மாதம் 2024. இன்றைக்கி தான் உட்காந்து பேசினுக்கிறேன். இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து யாராவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட அந்த ஆள் இந்த தேதியில் பேசலாம் பாருங்கன்னு தெரியும். ஸோ பாருங்க, ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தா சிறியதப்பா. இவ்வளோ பெரிய கட்டடங்கள், சேட்டலைட்டுன்றான்,
செல்ஃபோனுன்றான், ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்றான், கம்ப்யூட்டருன்றான், ஸ்பேஸெல்லாம் வச்சுட்டான் மேலே. எல்லாம் பெரிய பெரிய 3 ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின். ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சோறு இல்லைங்க. பிரிட்ஜ் அடியில் லட்சக்கணக்கானவன் பிச்சை எடுத்துன்னுக்கிறான். கோயில் வாசலில் வந்து பக்தர்களை காட்டிலும் பித்தர்கள் பைத்தியக்காரன் தான் ஜாஸ்தி உட்காந்துக்கிறான். குஷ்டரோகி பிச்சைக்காரன் தான் உட்காந்துருக்குறான். அந்த பிச்சைக்காரன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத, அவங்களுக்கு சோறு போடாத, அவங்களுக்கு தங்கறதுக்கு வீடு கொடுக்காத சாமி வந்து இந்த திருட்டு பசங்க போய் லஞ்சத்தை கொடுக்கறதுனால கொடுத்துட்டு போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோயில்கள் என்பது அமைதிக்காக சொல்லுவது. அங்கே போனால் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துட்டு மௌனமாக இருந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு யோகா மாதிரி தான். அது கூட ஒரு விஷயம். அதபடி சாமி கீமிலாம் ஒன்றும் கொடுக்காது. ஆனால் மனிதன் நினைத்தா கொடுக்கலாம். மனிதன் நினைத்தால் நடத்தி மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டலாம். ஆனால் மாணவன் எங்கே நினைக்கிறான்? எல்லாம் குடிச்சிட்டு டாஸ்மாக் கடையில் கவுந்து வச்சு காட்டுக்கிறான். என்னத்த சொல்கிறது? பாரப்பா பயணியப்பா, பட்டணமா எல்லா பக்கமும் திரும்புகிற இடம்லாம் மெடிக்கல் ஷாப் ஆகுது. திரும்புகிற இடம்லாம் மெடிக்கல் ஷாப் ஆகுது. அப்போ எவ்வளோ நோய் புஷம் வைக்கிறான். பலகார பையன்லாம் பெரிய 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 ஹை கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கலாம். எல்லாம் மந்திரி கிந்திரியை தான் சொல்கிறேன். எல்லாம் ஆட்டையை போட்ட காசெல்லாம் ஆஸ்பத்திரியில் போட்டுன்னு படுத்து தூங்கின்னு கிடக்குறான். உசுரோட வருவானா இல்லை பணமாக வருவானா அது எவனுக்கும் தெரியாது. அது சரி, அதை விட்டுருக்க. அதுதான் பாரப்பா பயணியப்பா, பட்டணமா இது உலகம் பூரா அப்படி தான் இருக்குது. ஒரு பயகட்டியும் நல்ல குணம் கிடையாது. உள்ளந்தான் சிறியதப்பா. எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாலேயே பாட்டார்ப்பா. 40 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நிலமை தான். 40 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த நிலமை தான்ப்பா. அன்னைக்கே அயோக்கிய பயல்கள், அயோக்கிய திருட்டு பயல்கள் தலை விரிச்சு ஆடி இருக்கானுங்க, ஆடனானுங்க. நிறைய அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. ஆமாம், என்னத்துக்கு இப்போ நான் உட்காந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்களாம் அப்படியே திருந்திடுவாங்க, நான் திருத்திட போகிறேன், அதுக்காக உட்காந்து இதெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இல்லை, இவர் தான் பாடலாரே, இவங்கெல்லாம் நம்ம திருத்திடுவோம், இவங்கெல்லாம் திருந்திடுவாங்க, அதுக்காக நம்ம இப்படிப்பட்ட பாடல்களை நம்ம பாட வேண்டும், இப்படி தான் நம்ம வாழ வேண்டும் அப்படி சொல்லி வாழ்ந்து காட்டினாரா? இல்லை, அவரும் எப்பா தயா வளரும் அப்படின்ற மாதிரி தான் பாடிட்டு போனார். நீங்கள் திருந்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் திருந்துறதுக்கு இப்போ நான் பாடிக்கிட்டு வரலாம் இல்லை. இதெல்லாம் அப்படி நடைமுறை பயணங்களில் வருவது, அவ்வளோதான். புரியுதுங்களா? பயணங்களில் வருவது. மாபெரும் கடல், அதுவே ஒரு சரித்திரம் தான். கடலில் இங்கேருந்து கப்பலில் பயணம் செய்கிற, எவ்வளோ தொலைவு போகிற, அதுவும் ஒரு அனுபவம் தான். இப்படி அனுபவங்களுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் கொஞ்சம் மனிதாபிமானம் அதுதான் உண்மை, ரைட்டா? அப்புறம் பாரப்பா பழனியப்பா, பட்டணமாம் ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. ஊர் பெருசா இருக்கு, என்னப்பா ஆகுது? ஊர் பெருசாக இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. உள்ளம் பெரிதாக இருக்க வேண்டும். ஊரை காட்டிலும் உள்ளம் பெரிதாக இருக்க வேண்டும். உலக சைஸில் இருக்கணும், கடல் சைஸில் இருக்கணும் உள்ளம். ப்ராட் மைண்டடாக இருக்கணும், புரியுதா? எல்லாவற்றையும் முன்னேற்ற சிந்தனைகளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் உள்ளம், ரைட்டா? ஓகேவா? அப்புறம் இந்த பெண்களை பற்றி பார்ப்போம். ஆமாம், அடுப்பருக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்குதப்பா. அடுப்பறிக்கிற பெண்ணெல்லாம் எப்படி அழகழகா படிக்குதப்பா. அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா. போய் பஸ் ஸ்டாண்டில் நின்று இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? செம்மையாகுது, லுக்கு. அப்பா ஐயோ, அப்படியே தூக்கிட்டு ஓடிடலாமான்னு வருவோம். அப்படி அழகு, செம்ம அழகு பா. ஆமாம், அது என்னது? அது அடுப்பறிக்கிற பொண்ணுக்கு பாரு எப்பேற்பட்ட அழகை கொடுத்துருக்கு இயற்கையை. ஆமாம், அடுப்பறிக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்குதப்பா. படிக்கிறதுலையும் கெட்டிக்காரிங்க பொண்ணுங்க செம்ம. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இப்போ பாருங்க,
அடுப்பெரிக்கும் பெண்களெல்லாம் அழகழகா படிக்குதப்பா, அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா. அச்சடிச்ச காகிதம் புஸ்தகம் அதை பின்னால் போட்டுன்னு பேக்கில் போட்டுன்னு அதுங்க பாவம் அந்த வெயிலையும் கீழ்லையும் மழையிலையும் கொலையை பிடிச்சின்னு ஓடுதுங்க. எதுக்கு ஓடுதுங்க? எதுக்கு சம்மந்துக்குன்னு ஓடுதுங்க? படிக்கணுமா? அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, எட்டினிலே படிக்குதப்பா, எடுத்து சொன்னா புரியலப்பா. எட்டுல படிக்குது, நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னா அதுக்கு புரியல. ஏமா அந்த பையனோட பேசாத, தொட்டு பேசாத, அது மேலே ஆசைப்படாத, கரெக்டாக ஸ்கூலுக்கு போனால் கரெக்டாக வீட்டுக்கு வா, டியூஷனில் வந்து கரெக்டாக நடந்துக்கோ. எந்த ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலும் கேட்கறது இல்லை. ஸ்கூலுக்கு போகணுன்னு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டு படிக்கிட்டு இறங்கி அப்படி தவிடோடனே பின்னால் 4 பேர் போகிறான். 4 பேருக்கு டாட்டா சொல்லுது, ஆய் 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 ஆய். அப்புறம் அடுத்த தெருவில் இன்னொரு 4 பேர் ஹாய் ஆய் 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 ஆய். அப்புறம் அடுத்த தெரு ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ள 200 பேருக்கு ஹாய் 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 ஹாய். இதுக்கு போய் படிப்பா, ஒரு ஹாய் சொல்லிட்டு இதான் கையிலே செல்ஃபோன் வச்சுன்னுக்கிறியா, அதுலேயே ஒரு ஹாய் போட்டுடு. என்னப்பா இது கொடுமை, பார்க்க முடியல. பீச்சு பார்க்கு இருக்கு, பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், எங்கே போனாலும் ஜோடி ஆகுறாங்க. ஆமாம், மறக்காமல் அந்த பேக்கை மட்டும் சொல்லி வச்சுன்னுக்குறாங்கப்பா. அதை எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிடாம அந்த ஸ்கூல் பேக் இருக்குதுல்ல, அந்த புஸ்தகங்கள்ல அடுக்கா அந்த புஸ்தகத்தை தோளில் போட்டுனே போகுது. சினிமா தேட்டருக்கு போகுது, பீச்சுக்கு போகுது, எங்கே போனாலும் அந்த பேகு வந்து அந்த படிப்பு புத்தகங்கள் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அச்சடிச்ச காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா, எட்டினிலே படிக்குதப்பா, எடுத்து சொன்னா புரியலையப்பா, நாட்டுக்குத்தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா. நீ நாட்டுக்கு தான் ராணி, வீட்டுக்கு போண்டாட்டி செருப்பாலே அடிச்சிடுவான் புருஷன். அவன் ஏன் அவ்வளோ லேட்டு, எங்கே போன, எதுக்கு படித்த, என்னத்துக்கு படித்த? புருஷங்காரன் நீ எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் புருஷங்காரன் செருப்பாலே அடிப்பான். அதே மாதிரி தான் அப்பா அம்மாவும், அதே மாதிரி தான் அண்ணன் தம்பியும், எல்லோரும் அப்படி தான். நீ நாட்டுக்கு ராணியாக இருக்கலாம், வீட்டுக்கு பொண்டாட்டி. அதனால் பெண்களே, இன்றைய வாலிப பெண்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன், புரியுதா? நீ லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கிறப்போ உதட பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நீ லிப்ஸ்டிக் போட்ட உடனே உதட பார்த்தா அப்படியே அசிங்கமாக இருக்குது. ஆமாம், அதனால் இந்த லிப்ஸ்டிக் ஆகட்டும், இந்த லெக்கின்ஸ் ஆகட்டும், அப்புறம் வேறு உன்னை கவர்ச்சியாக நீ காட்டுறதை விட பேசாமல் ஆதிவாசி மாதிரி உடலில் உடையே இல்லாமல் நிர்வாணமாக போய் அவனுக்கும் உன் மேலே ஒரு தவறான எண்ணமோ சிந்தனையோ வராது. ஆமாம், உண்மை அதுதான். இயற்கை அழகுக்கு எப்பொழுதுமே போட்டி இருப்பது இல்லை, பொறாமை இருப்பது இல்லை, எவரும் பின்தொடர்வதும் இல்லை, அவர்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளோ ஆபத்துகளோ தொடர்வது இல்லை. இது உண்மை. சொன்னால் புரியாது உங்களுக்கு. சரி, ஓகே, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நாட்டுக்கு தான் ராணி, வீட்டுக்கு அவன் எப்பவுமே பொண்டாட்டி தான். அதனால் புரிஞ்சுக்குங்க. ஆமாம், நீ இப்போ லிப்பில் இங்கிலீஷ் பேசினாலும் சரி, இல்லை லிப்பில் 1500 பாஷைகள் பேசினாலும் சரி, புருஷங்கிட்ட ஒழுங்காக இருந்தால் வாழ்வு நல்லாயிருக்கும். புருஷங்கிட்ட நீ ஒழுங்காக நடந்துக்கிறதுக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்தா நீ புருஷன் கூடயே வாழ முடியும். இல்லை பக்கத்து வீட்டுக்காரன், அப்புறம் டிரைவரு, அப்புறம் ஆட்டோக்காரன், அப்புறம் இப்படி தான் அவ்வளோ 1,00,000 பேர் இருக்கிறான். பிச்சைக்காரன் கூட போடுவேன், பார்த்துக்க. அதுதான். பார்த்தியா எவ்வளோ அறுப்ப? என்னது? அடுப்பெரிக்கும் பெண்கள் சுமக்குதப்பா, எட்டினிலே படிக்குதப்பா, எடுத்து சொன்னா புரியலையப்பா, நாட்டுக்குத்தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா. ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ரைட்டா?
இந்த காதல் இருக்குதே, நீங்கள் காதல் அதாப்பா அவங்க காதல் காலையில் 10 நிமிஷம் காதல், 10 நிமிஷம் காதல் இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன் 10 நிமிஷம் காதல். நான் இதை பற்றி ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி 10 நிமிஷம் காதல் தான் அதெல்லாம். ஆமாம், அது பார்த்தீங்கன்னாக்கா பட்டணத்து காதலப்பா பாதியிலேயே மறையுதப்பாவான். பட்டணத்து காதல் எப்படி இருக்குதான், பாதியிலே மறைஞ்சு போயிடுவான். பாதியெல்லாம் இல்லை, இது அப்போது 40 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல். கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், டிஎம்எஸ் பாடியிருக்கிறார், எம்ஜிஆர் படம் பெரிய இடத்து பெண். இந்த பட்டணத்து காதலப்பா அப்போவே பட்டணத்து காதல் எப்படி இருந்துருக்குது, பாதியிலே முடிஞ்சிடுமா. பட்டணத்து காதல் அப்போவே பாதியிலே முடிஞ்சிடுமா. நிலம் இல்லையா, நிரந்தரம் இல்லையா, தொடர்பு இல்லையா, காதல் வச்சவனே கைப்பிடிச்சது கிடையாது. அதுதானே மேட்ரு. ஆமாம், காதலித்தவளை கைப்பிடித்தானா என்றால் இல்லை. ஆமாம், இவனும் சரி அவனும் சரி, காதல் 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 பாதியில் தான் அது மோதல் உருப்படியாக கல்யாணம் கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்கிறோம். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி இன்ன வரைக்கும் நாங்கள் உண்மையோடு ஒருவர் நேசிக்கிறோம், அன்போடு இருக்கிறோம், வாழ்கிறோம். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே காதலிக்க வேண்டியது அங்கங்கே எவனாவது பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போக வேண்டியது. என்ன இலவோ எப்படியோ போங்க. அதுதான் பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுதப்பா, பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா. பட்டி காட்டு காதலுக்கு அப்போ கெட்டியான ஒரு இது இருந்தது. அப்போ இந்த பாட்டு எழுதுனாங்கல்ல அந்த காலத்தில் பட்டிக்காட்டு காதல் வந்து ஓரளவுக்கு ஓகே. ஆமாம், சிட்டியில் இருக்கிறவங்க கூட சிட்டியில் இருக்கிறவளை காதல் பண்ண மாட்டான். பட்டிக்காட்டில் இருக்கிறவளை எவ்வளோயாவது காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். அப்படி கல்யாணம் பண்ணிவிட்டா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும், குடும்பம் குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், அப்படியே காலத்தை ஓட்டிடலாம். 4-5 குழந்தைங்கள பெற்றுக்குமே, அப்படியே சம்பாரிச்சு வச்சு ஏதோ ஊட ஏதோ ஒன்று வாங்கிக்கிங்க, அப்படியே பேர பிள்ளைய பார்த்துட்டு அப்படியே செத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு விஷயம் இருந்தது. காதல் காலகாலமாக இருக்குது. காதலை விட பெரிய புது விஷயம்லாம் தான். ஐயாவா ஐயோ அது கிடக்குது. ஆமாம், ஆனால் ஒருவரும் காதலித்து அப்படியே கைப்பிடித்து கடைசி வரைக்கும் உண்மையாக குடும்பம் நடத்திப்பார்களே என்றால் சொற்பந்தான். ஏதோ கொஞ்சம் இருக்கலாம், அது கூட எனக்கு தெரியல. உலகத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், உடனே டக்குன்னு அவனுக்காவது மூக்கில் வேர்த்து இன்னும் இந்த கிழமை அப்படி பேசுகிறான்னு நினச்சா நீ நினச்சிக்க, எனக்கு அதை பற்றி அவசியம் கிடையாது. ரைட்டா? அப்போது இந்த பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா அப்படி இருந்திருக்கு. பட்டி காட்டு காதல் ஏதோ நீங்கள் அப்படிலாம் பட்டணத்தில் காசு பணம் சும்மா சேர்ந்து அப்படி எப்படி சேர்கிறானே தெரியலையா. எங்கேருந்து வருது இழப்பினாமி பசங்க, திருட்டு பசங்க. இவன் எங்கே வேலைக்கு போகிறான், வேலை கிடையாது, எவனுக்கும் வேலை கிடையாது. பட்சம் பண்ணி மேய்ச்சின்னுக்கிறான். கிராமத்தில் படித்தவன் மாடு மேய்க்கிறான், இங்கே பட்டணத்தில் படித்தவன் நாய் மேய்க்கிறான். நாய் மேய்க்கிறவனுக்கு எவன் சம்பளம் கொடுப்பான், மாடு மேய்க்கிறவனுக்கு எவனுக்கு சம்பளம் கொடுப்பான். அப்போ எப்படி நகை கடலாம் வரிசையில் கியூவில் நின்று நகை வாங்குறானா எப்பா, கிலோவாக நகை வாங்குறான். எங்கேருந்து வருது காசு இல்லைன்றான், வேலை இல்லைன்றான், சோறு இல்லைன்றான், வீடு இல்லைன்றான், ரோட்டில் தான் படுத்துருக்குறான்ன்றான். அவன் வீட்டை பார்த்தா குடிசையாக இருக்குது. சரி, இவங்கிட்ட இப்படி திடீர்னு காரில் வரான், திடீர்னு பார்த்தா ஃப்ளைட்டில் வரான், திடீர்னு பார்த்தா இப்படி போகிறான், திடீர்னு பார்த்தா இப்படி வரான், திடீர்னு பார்த்தா ரோலெக்ஸ் வாட்சி, திடீர்னு பார்த்தா சும்மா ஆடி காரு. என்ன நடக்குதுங்க? அதான். ஸோ இப்படி காசு பணம் சேருதப்பா, காரு வண்டி பறக்குதப்பா, சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. சேர்த்த பணம் திருடி சேர்த்த பணம்லாம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குது. இதான் விஷயம். என்னதான் பாடுபட்டு ஏமாற்றி எவ்வளோ பணம் சேர்த்தாலும் கடைசியாக நீ போக வேண்டிய ஒரு இடம் ஒன்று சுடுகாடு, இல்லை உன் கிராமம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.